வணக்கம். நான் மகிழ்குமரன். மகிழ்3 வலையொலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய டிவிக்கு கவர்மெண்ட் முதல்வர் விஜய் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்ற அந்த செயல் திட்டத்தை நிறுத்திட்டார். அதாவது சென்னைக்கு தேவையான 2வது விமான நிலையம். ஆனால் சென்னையிலேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தள்ளி, அது ஏதோ ஒரு வேறு ஊர், அங்கே கட்டுறதா இருந்தது. அது வேண்டாம், அந்த இடத்துல விவசாயம் பாதிக்கப்படுது, சூழலில் பாதிக்கப்படுதுன்னு மக்கள் கோரிக்கை வச்சாங்க. அதை ஏற்று இவங்க இதை வந்து நிறுத்திட்டாங்க. நன்றி. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இப்படிலாம் பார்த்து டெவலப்மெண்ட்டை தடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுறது, சென்னையோட டெவலப்மெண்ட் என்ன ஆகுறது, சென்னை பிற்காலத்துக்கு போயிடும், பெங்களூரை பாருங்கள், இதை பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய விமான நிலையம். ஆனால் பைத்தியங்கள்லாம் நீங்கள், அது எங்கே கட்டப்பட்டிருக்கு, அந்த நேரத்தில் எவ்வளோ சிக்கலில் டிராஃபிக்கை தாண்டி அந்த பெங்களூர்லேருந்து அந்த விமானம் போகிறான்னு. இன்றைக்கி கூட ஆஃபீஸில் வந்து ஒரு கிண்டலாக போச்சு. ஏன்டா நீ ட்ரெயினில் போகிற பெங்களூருக்கு, தம்பி ஒருத்தர் பெங்களூர் போகிறாரு. அப்போ நான் கிண்டலாக கேட்டேன், ஏன் பெங்களூருக்கு வந்து 3rd AC எடுத்துகிட்டு போகிற, பேசாமல் வந்து நீ கொஞ்சம் செலவு பண்ணி விமானத்தில் போக வேண்டியது தானே அப்படிலாம் சொன்ன கிண்டலுக்கு. அப்போது இன்னொருத்தர் சொன்னார், நான் சொன்னது கிண்டல் தான், விமானத்தில் போங்கன்னு. பட் இன்னொருத்தர் கிண்டலுக்கு சொன்னார், அவ்வளோதான், அவன் பெங்களூருக்கே போய் சரியான நேரத்துக்கு சேர மாட்டான், அவன் போயிட்டு மகாராஷ்டிராவில் இறங்கி அங்கேருந்து போகிற மாதிரி கிண்டலுக்கு சொல்கிறாரு. ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்குது பெங்களூர்லேருந்து வெளியே அந்த விமான நிலையம் அப்படின்றது. இங்கே பிரச்சனை என்னென்னா, சென்னைக்குள்ளே மீனம்பாக்கம் விமான நிலையம்னு ஒன்று இருக்குது. அதையே மேம்படுத்தினா இந்த 2035 எவ்வளோ நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுக்காக தான் இந்த இதுவை கொண்டு வராங்க. என்ன, இந்த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பரந்துரை, அதை சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் விமான நிலையத்தின் மூலமாகவே கையாள முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, இதில் வந்து பெரிய விமானங்களை இறக்க முடியாது. அப்படி கிடையாது, பெரிய விமானங்கள் இறங்கியிருக்கு. அது தாண்டி இல்லை பேசிக்கலாம், அந்த ஓடு பாதைன்னு ஒன்று இருக்குது, அந்த ரன்வே. அந்த ரன்வே வந்து 2 இருக்குது. அந்த 2ம் பேரலாக இல்லை, அதாவது இப்படி ஒன்று போயிட்டு அதுக்கு இணையாக இன்னொன்று போல ஒன்று இப்படி போயிட்டுருக்கு. அது முடியக்கூடிய இடத்துல இன்னொன்று வந்து அங்கேருந்து வந்து கிராஸாக வந்து சேருது. அப்படின்னும் போது ஒரு ஃப்ளைட்டு ஏறி இறங்கிட்டு இன்னொரு ஃப்ளைட் இன்னொரு விமான ஓடுதளத்தில் ஏறி போகும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மூலமாகவோ இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது மூலமாகவோ 1 மணி நேரத்திற்கு இத்தனை விமான நிலையங்கள், இத்தனை விமானங்கள் அந்த ஓடுதளத்தில் ஏறி இறங்கணும்னு சொல்லிட்டு இருக்குது. அந்தளவு நம்ம இன்னும் பண்ணலை, இருக்கிற விமான நிலையத்திலே பண்ணலை. இன்னொரு டெர்மினல்ஸ் அதிகமாக கட்டுறீங்க, டெர்மினல்ஸ் இருக்கட்டும். டெர்மினலில் ஒருத்தன் எப்போ வரான், அதாவது அந்த விமானத்தில் அந்த விமான நிலையத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுற இடம், அதில் செக்கிங் எப்படி நடக்குது, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வராங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அவங்க வரணும், எப்படி அதை மேம்படுத்தணும், அந்த மேனேஜ்மெண்ட்டை மேம்படுத்தினாலே அதிக மக்கள் அந்த விமான நிலையத்துக்கு வந்து அந்த இடத்துல இருந்து தன்னுடைய டிக்கெட்டை பரிசோதிச்சுட்டு விமான நிலையத்துக்கு போயிட்டு, இது தாண்டி அந்த 1 ஹவருக்கு எத்தனை விமானங்கள் இறங்கி ஏறுது அதை மேனேஜ் பண்ணுறது மூலமாகவே நம்மளால் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடை இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய முடியும். இப்படி சென்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் விமான நிலையங்கள் இருக்கோ அதை மேம்படுத்தணும். எல்லாத்துலேயுமே சர்வதேச விமான நிலையங்கள் தரத்துக்கு உயர்த்தி அந்த இடத்துல சர்வதேச விமான நிலையங்கள் ஏறி இறங்குவதற்கு முயற்சி பண்ணணும். இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த 35 மில்லியன் ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்கிறாங்க, அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்கனா, வெளிநாட்டிலேருந்து வரவங்கள அதில் ஒரு 10லேருந்து 20 விழுக்காடு தான் வெளிநாட்டிலேருந்து வரவங்க. யார், இந்தியாவிலேருந்து படிக்க போனவங்க, இந்தியாவிலேருந்து வேலை பார்க்க வெளியே போனவங்க, மலேசியா, சிங்கப்பூர் இருக்கக்கூடிய தமிழர்கள் புனித தலத்திற்காக இந்தியாவுக்கு வரவங்க, மெடிக்கல் டூரிசம், வடநாட்டில் இருக்கக்கூடிய டூரிசம் பேச வரவங்க, இல்லை தமிழ்நாட்டில் வந்து அவங்களுடைய கம்பெனி இருக்குது, சப்சிடரி இருக்குது, அதற்கு மேனேஜரு, இந்த மாதிரி பாஸ் யாராவது வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டு போகிறது, இப்படிப்பட்டவங்க 20 விழுக்காடு. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 35லேருந்து 50 லட்சம் பேர் இருப்பாங்க ப்ரொஜெக்ஷன். நான் என்ன சொல்கிறேன்னா, அதை ஏன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது? இப்போ வர்றவங்க எல்லாருமே வந்து சென்னைக்கு வரவங்க இல்லை, சில பேர் திருச்சிக்கு போகிறவங்களா இருக்கலாம், சில பேர் திருச்சியிலேருந்து வேறு ஊருக்கு போகிறவங்களா இருக்கலாம். அது சென்னையில் இறங்கி அவங்க பஸ்ஸை பிடிச்சி திருப்பி அங்கே போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக திருச்சியில் இறங்கி போகலாமே, அதை மேம்படுத்தலாமே. அதெல்லாம் எப்படி மேம்படுத்தலாம்னு தோணும். இப்போ இந்த விமான நிலையம் கட்டுறதுக்கு 28,000 கோடி செலவாகும்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது தாண்டி என்னென்னா, அது சென்னை விட்டு ரொம்ப தூரம் இருக்குது. அங்கே போய் சேருக்கு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கட்ட போகிறாங்க.
அந்த விமான நிலையம் கட்டி முடிச்சு இந்த மெட்ரோ ஸ்டேஷனும் பேரலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லை அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, அதுக்கு ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணி அதுக்கு ஒரு கான்ட்ராக்டரை வச்சு அந்த மெட்ரோ ஸ்டேஷனை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். இன்னும் அதுக்குள்ளே டெக்னாலஜி எப்படி எவ்வளோ தெரியாது. இன்னொன்று, விமானங்கள்லாம் வந்து இப்படி இறங்கி ஓடி இப்படி ஏறுதில்ல, நாளைக்கு புதுசாக வரலாம். விமானங்கள் குறைஞ்ச தூரத்திலேயே இறங்கி ஏறி மேலே போகிறதுடைய திறன் வளரலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த எரிசக்திக்கு நம்ம பயன்படுத்துகிற ஃபியூலோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு வேறு விதமான ஃபியூல்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இன்றைக்கி பேட்டரிஸ் வந்த மாதிரி, பேட்டரி பைக் வந்த மாதிரி நாளைக்கு என்ன விதமான டெக்னாலஜி வரலாம் அப்படின்னும் போது அந்த த்ரஸ்ட்டை, விமானம் மேலே ஏறக்கூடிய த்ரஸ்ட்டை அது வேறு விதத்தில் கூட நிறைவு செய்யலாம். அப்படின்னும் போது குறைந்த தூரத்துலேயே மேலே ஏறலாம். இப்படி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வரப்போகிற ஒன்றத்தை சரியாக அவதானிச்சா மட்டும்தான் நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய செயல் திட்டம் சரியானதான்னு புரியும். இதை தாண்டி இன்னொரு விஷயம், அது வந்து ஃப்ளட் பிளைன்ஸ், அதாவது வந்து விவசாயம் பார்க்குற இடம், அதே நேரத்தில் மழை காலகட்டத்தில் அந்த இடத்துல நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இப்போ அந்த இடத்த நான் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டாக மாற்றுறேன்னா நாளைக்கு நம்மளால் இயற்கையோட மல்லு கட்ட முடியாது. நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் இப்படி இதெல்லாம் மிட்டிகேட் பண்ணிடலாம், அப்படி பண்ணலான்னா நான் அணை கட்டி வைப்பீங்க, திடீர்னு தண்ணி 2015-16 மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்போது இந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியான செயல் திட்டத்தை கொண்டு வரணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோயம்பேடில் இருக்கிற இதுவாகிடுச்சு, அதுக்குள்ளே பஸ்ஸு போயிட்டு வந்தால் டிராஃபிக் ஆகும்னு சொல்லிட்டு கோயம்பேட்லேருந்து கிளம்பாக்கம் வச்சாங்க. மக்கள் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? இன்னொன்று, சென்னையுடைய மீனம்பாக்கம் இது, அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் ஸ்டேஷன், இது 3 இன்டர்கனெக்டடாக இருந்தது. இது வேறு எந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் கிடையாது, இந்த மாதிரி அமைப்பு மோஸ்ட்லி கிடையாது. அப்படின்னும் போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரை கிளம்பாக்கத்தில் வச்சுட்டு இப்போ திருப்பி அதுக்கு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கட்டணும். அதாவது வந்து தாம்பரம் வழியாக போயிட்டு கிளம்பாக்கம் சேர்த்துக்கு அது என்னைக்கு கட்டி முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ 2 ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. கோயம்பேட்டிலேருந்து இப்போ திருப்பி நான் கிளம்பாக்கம் போகிறது ஒரு ஊர் மாதிரி இருக்குது, திருப்பி கிளம்பாக்கத்துலேருந்து வேறு இடம் போகிறது ஒரு ஊர் மாதிரி இருக்குது. அப்போ ஒரு திட்டம் கொண்டு வரோன்னா அந்த திட்டத்தில் பெருக்கம், மக்கள் தொகையோட அளவு, இதை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் வேறு என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அதை எப்படி எப்படிலாம் சரி செய்யலான்னு யோசிக்கணும். அப்படி யோசித்தா மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். இதுக்கு பண்ணுற செலவினங்கள் ரொம்ப அதிகம். இப்போ இந்த ஒரு க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கு 28,000 கோடி ப்ளஸ் ஒரு 5,000 கோடி ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கட்டுறதுக்கு, இங்கேருந்து ஏதாவது மீனம்பாக்கத்துலேருந்து திருநீர்மலை வழியாக பூந்தமல்லி வழியாக போகிற மாதிரி இதொன்னும் சொல்கிறாங்க. ஒரு 33,000 கோடி. இது இல்லாமல் 10 வருஷம் கட்டுறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனு மற்ற இடம் கான்ட்ராக்ட் பிரச்சனை தாண்டிச்சுன்னா அது மேபி இன்க்ரீஸும் ஆகலாம். இதை ஒரு இடத்துல கட்டுறதுக்கு பதிலாக, ஒரு இடத்துல போய் கொட்டுறதுக்கு பதிலாக இது ஒழுங்காக தொழில் மேம்பாடு, அதாவது டெக்னாலஜி, மற்ற விஷயத்துக்கு செலவிட்டு எப்படி விமானங்கள் ஏறி இறங்குது, 1 மணி நேரத்துக்கு ஒரு விமானம் ஏறி இறங்குதில்ல, அது மாதிரி எத்தனை விமானங்கள் ஏறி இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கம்மி. சென்னை மாதிரி அளவு இருக்கக்கூடிய பல உலக விமான நிலையங்கள் இருக்குது. அங்கே அதை விட அதிகமாக சென்னையில் இருக்கிறத அதிக மக்கள் தொகையை கையாளுறாங்க. இதை கவனிக்கணும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இவங்க நாங்கள் டெர்மினல்ஸ் அதிகமாக கட்டுறாங்க. டெர்மினல்ஸை தாண்டி அந்த டெர்மினலுக்குள்ளே ஒருத்தர் உள்ளே வரான், அதாவது அந்த காத்திருப்பு இடத்துல வந்து நின்று தன்னோட டிக்கெட்டை பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறம் விமான நிலையத்தில் போய் ஏறுவாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை சரி செய்கிறது மூலமாகவும் நம்ம அதை வந்து இது பண்ணலாம். இந்த மாதிரி பல்வேறு இது இருக்குது, புரியுதுங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னே புரியும். பிளைண்டாக அமெரிக்காவை பார்க்குறேன், பிளைண்டாக இதை பார்க்குறோம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு ஊர், ஒரு நாடு, ஒரு இடம் மாறுபடும். அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி புல்லட் ட்ரெயினும் இன்னும் புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே மும்பையிலேருந்து அகமதாபாத் போகிறாங்க, அடுத்தது சென்னை டு பெங்களூர் போகிறாங்க. இப்படி இருக்கும்போது அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்தபட்ச தூரத்தை, அதாவது ஒரு 500-600 கிலோமீட்டரை 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் அச்சீவ் பண்ண போகுது. 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்போது இங்கே ஒருத்தர் வந்து மும்பைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவன் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்னையில் ஒரு இடத்துலேருந்து ஒரு கேபு பிடிச்சிட்டோ இல்லை சொந்த வெஹிக்கிள்லையோ போய் இறங்கி அங்கேருந்து உள்ளே போயிட்டு ஒரு 1 hour 2 hours வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மும்பைக்கு செக்இன் பண்ணி அவன் அங்கே போய் இறங்கி அங்கேருந்து வெளியே வந்து திருப்பி செக் அவுட்டில் இது கிளியரன்ஸ்லாம் முடிச்சுட்டு அவன் வெளியே போகிறதுக்கு புல்லட் ட்ரெயின் நாளைக்கு வருது. ஒரு 15 to 20 இயர்ஸ்க்கு மேலே இதுவாகுதுன்னா அப்போ அதை தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மற்ற மீடியம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதை எப்படி இதோட வச்சு நம்ம யோசிக்க போகிறோம். இந்த மாதிரி பல்வேறு கட்டத்தை நம்ம யோசிக்கணும். யோசிக்கலைன்னா இதெல்லாம் வந்து ஏதோ நாங்கள் பண்ணுறோம், அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல ரியல் எஸ்டேட் இடங்கள்லாம் பெருசாக விலையாகும். அந்த இடத்துல எல்லா மக்களும் வந்து அந்த இடத்துல குவிப்பாங்க.
ஒரு இடத்த நோக்கி மற்ற மக்கள் குவிவாங்க. அப்போ என்ன ஆகும்? மக்கள் தொகை மறுபடியும் அதிகமாகிடுச்சு, திருப்பி மறுபடியும் வேறு ஏதாவது கட்டுறோம். இது சரியானது இல்லை. இந்த டெவலப்மெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பல்வேறு இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், ஈக்குவலண்ட்டாக பிரியணும். இதை தான் நாங்கள் சொல்ல வரோம். நாளைக்கு பரந்தூர் விமான நிலையம் கட்டி அந்த இடத்துல 16-15 மாதிரி ஒரு இது வந்தால், அது சாதாரண தரை நிலத்தை கட்டினாலே வெள்ளத்தில் பாதிக்கப்படும். அது ஃப்ளட் அதிகமாக நீர்நிலை இருக்கிற பகுதியில் கட்டியிருக்கீங்கன்னா அப்போ என்னமா நடக்கும்? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தயவு செஞ்சு இந்த விமான நிலையத்தை ஏதோ போஸ்டெல்லாம் பார்த்து போயிடுச்சுன்னு நம்புகிற மக்களுக்கு இத்தனை செய்திகளை சொல்லியிருக்கேன். இதை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். நான் பக்கமாக ஸ்லைடெல்லாம் போட்டு உங்களுக்கு காட்டலாம். உங்களுக்கு புரிகிற மொழியில் நான் அதை சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கான திட்டங்களுக்கு ஒழுங்கான செலவினங்கள் பண்ண வேண்டிய அரசோட கடமையை மக்களாக நின்று நாமளும் இது பண்ணணும். இன்னொன்று, விவசாயத்தை குறைச்சா பேசக்கூடாது. விவசாயம் ஒரு எக்கனாமியோட டிரைவர். அதாவது அந்த எக்கனாமியை மேம்படுத்த போகுது. இப்போது நீங்கள் நேரடியாக நினைக்கிறீங்கல்ல, விவசாயத்துலேருந்து நேரடியாக வருமானம் எப்படின்னா, 6 ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் சம்பாதிக்குதுன்னா அதில் 1 ரூபாய் விவசாயத்துலேருந்து வருது. இது விவசாயத்துலேருந்து நேரடியாக வர்றது. ஆனால் மறைமுக வருமானம் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட வருமானத்தை அதில் சேர்க்கலை. ஆனால் டெக்ஸ்டைலோட ரா மெட்டீரியல் என்ன? காட்டன், சில்க்கு. அது எங்கேருந்து வருது? விவசாயத்துலேருந்து வருது. அப்புறம் இந்த சரக்கு உந்துகள், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸு, அதுலேருந்து ஒரு வருமானம் வரும். அந்தந்த டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸில் மிக பெரும்பான்மை என்ன? உணவுப் பொருட்கள், மளிகை பொருட்களை கொண்டுட்டு போகிறது. இது இல்லாமல் இந்த மளிகை கடை, அதில் இருக்கிற இது சேர்க்கறதில்ல. மளிகை கடையில் இருக்கிற பொருள் என்ன? உணவுப் பொருள். அந்த உணவுப் பொருள் தான் அந்த மளிகை கடை பிஸ்னஸ் மேம்படும். அப்போது இந்த மாதிரி இன்டைரக்டாக அந்த அக்ரிகல்ச்சர் மற்றதை மேம்படுத்துது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மக்கள் தொகையை கம்மி பண்ணுற மாதிரி அங்கே இருக்கிறவங்கள கம்மி பண்ணுன்றாங்க. பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் ஜிஆர்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ. அதாவது 12வது முடிச்சுட்டு எத்தனை பேர் கல்லூரிக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா 100க்கு 51 பேர். இது ஒரு தோராய கணக்கு. அதில் ரொம்ப டெக்னிக்கல் டீச்சராக நான் உள்ள போல. அப்போது மீதி 49 பேர் பள்ளி கல்வியை முடிச்சுட்டு மேற்படிப்புக்கு போகல. அது இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டுன்னு ஒருத்தரே வச்சுப்போம். இப்போ முன்னாடிலாம் இருக்காங்களா, அந்த செட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் வேளாண்மையில் தான் வேலை பார்க்குறாங்க. வேளாண்மையில் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் ஈடுபட்டிருக்காங்க. அவங்கள வேறு இண்டஸ்ட்ரிக்கு நான் கொண்டு போய் வைப்பேனா, எந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்கி எங்கே கொண்டு போய் உட்கார வைப்பீங்க? ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு 500 பேர் 600 பேருக்கு கிராமத்துக்குள்ளே நான் கொண்டு போய் ஒரு இண்டஸ்ட்ரி கட்ட முடியுமா? ஏன்னா இண்டஸ்ட்ரி கட்டுறதா இருந்தால் ரோடு மூலமாக அந்த கிராமம் எங்கே போய் கனெக்ட் ஆகுது. அங்கேருந்து அந்த பொருளை நான் எவ்வளோ சீக்கிரம் உற்பத்தி பண்ணணும், அந்த பொருளை எவ்வளோ சீக்கிரம் உற்பத்தி இடத்துலேருந்து நான் வெளியே எடுத்துகிட்டு போகணுன்ற பல விஷயங்கள் இருக்குது. எல்லா இடமும் எல்லாமே தொழிற்சாலைக்கு சப்போர்ட் பண்ணுற ஒன்றா இருக்காது. இதுவும் புரிஞ்சுக்கிட்டா தான் விவசாயம் ஏன் தேவை, அது எந்த அளவுக்கு நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, வேலை இல்லா தன்மையை குறைக்கிறதுன்னு பார்க்கணும். நான் புதுசாக டெக்னாலஜி உருவாக்க போகிறேன், நான் ட்ரோனில் விவசாயம் பண்ண பாறேன், நீ ட்ரோனை கொண்டு வா, எல்லாரும் புதுசு கொண்டு வா, அந்த ட்ரோனுக்கு ஒரு காஸ்ட் உருவாகும்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இங்கே விவசாயத்தை டெக்னிக்கலாக மேம்படுத்துறது வேற, விவசாயத்தை இழிவு அதை விட்டு ஒதுங்கிவான்னு சொல்கிறதுன்றது வேறு. நீங்கள் ரெண்டாவதாக பயன்படுத்துகிறீங்க. அந்த விவசாயத்தை உண்மையாக நம்பிட்டு இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை அடிக்கிற மாதிரி செயல் திட்டங்களாக கொண்டு வரீங்க. மக்களை பாதிக்காத மாதிரி கொண்டு வாங்கன்றது தான் எங்களுடைய கன்சர்ன். புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறவங்களுக்கு நன்றி. பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிட்டு இருந்தால் இந்த பதிவை பகிருமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.